வணக்கம் அரவிந்தன் அவர்களே. அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களுக்கும் மறந்த புத்தாண்டு ஒரு இனிமையான மகிழ்ச்சிகரமான புத்தாண்டாகவும் இந்த வருடம் உங்கள் உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற பிரார்த்தித்து கொண்டு எல்லாம் வல்ல சிவனை வேண்டிக் கொண்டு வாங்க. இன்னைக்கு என்னென்ன கார் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். கூடுதலான மாருதி கார்கள் வந்திருக்கு. என்ன கே நம்பர் ஜே நம்பர் எல்லாம். இது எத்தனையாம் ஆண்டு? 2007 ஆண்டு பதியப்பட்ட KA 3092 அப்படின்ற ஒரு மறுபடி 800 கார் இருக்குது. ஆரம்ப விலை 23 லட்சம் தான் சொல்கிறோம். அன்னளவா 17 லட்சம் வரைக்கும் லீஸே எடுக்கலாம். அப்போ ஒரு 6 லட்சம் கையில இருந்து எடுக்கக்கூடியதா இருக்கு. ஆட்டோ விட ஒரு குறைஞ்ச விலை தான். அதை விட இது ஜேடிக்கு என்ன விலை தான்? என்ன இந்த ஜேடிக்கு அரவிந்தன் 20,50,000 தான் நம்ம விலை சொல்கிறோம். நீங்கள் வாங்க, விலைகளை பேசி முன்ன பின்ன பார்த்து செய்யலாம். இதுக்கு வந்து லீஸ் வந்து 16 லட்சம் ரூபா வரைக்கும் எடுக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த கார்கள் எல்லாம் வந்து நல்ல பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய, எப்பயுமே வந்து சின்ன விலைக்கு பட்ஜெட்டில் உள்ள கார்கள். ஏன் இந்த மறுபடியெல்லாம் விரும்புகிறீங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரியும், பார்க்கிங் லேஸு மற்றபடி ஸ்பேர் பார்ட்ஸ் வேண்டிய மாதிரி இருக்குது. எப்பயுமே ஒரு இந்த பட்ஜெட்டில் வந்து 25 லட்சத்துக்கு கீழே உள்ள வாகனங்கள் வந்து இருக்குமா, வீட்டுக்கு பாவிக்கக்கூடிய பார்க் பண்ணக்கூடிய வாகனங்கள். கார் வந்து 800cc, அன்னளவாக பெட்ரோல் வந்து 16 தொடக்கம் 20 வரைக்கும் வேலை செய்யும். எப்பயுமே பார்வையாளருக்கு நான் எப்பயும் சொல்கிறது, மறுபடிக்காருக்கு வேறு வச்சுருந்தா கேளுங்க, மறுபடிக்காரனா இல்லாமா ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கான்னு பார்த்து கேளுங்க. அவங்க நல்லா சொன்னால் வந்து எடுங்க. ஏன்னா பாவிக்கவங்களுக்கு தான் உண்மையான அதில் வந்து நெளிவு சுழிவுகள் தெரியுமா. அதை விட இந்தியன் மாருதிகள் வந்து கூட எல்லாராலும் விரும்பப்படுறது ஒரு ஆட்டோ மாதிரி ஓடலாம் ஏசியோட. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மக்கைக்கும் சின்ன கார். இன்னைக்கு பெட்ரோல் விலைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி அதை விட வந்து சின்ன கார்கள் வந்து இங்கே பார்க்கிங் லேஸு அரவிந்தன். முந்தி மாதிரி பெரிய கார்கள் வந்து பார்க் பண்ணுறது கஷ்டம். முன்ன மாதிரி டவுனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஊர் மனையிலேயே வந்து வாகனங்கள் ஓட்டுறது ரொம்ப கடினமாக இருக்குன்றது. ஸோ யாருமே வந்து சின்ன கார் ஒன்றும் லேடிஸுகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெண்களுக்கு உகந்த கார் அப்படின்னு சொல்லலாம் சின்ன கார். அதை விட புதுசாக அந்த ஓடி பழகிறாக்கள், லைசன்ஸ் எடுக்கிற ஆரம்பத்தில் பழகிறாக்களுக்கெல்லாம் இது ஈஸியாக இருக்கும் ஒரு கார் ஓடி பழகிறதுக்கு. ஆமாம் அரவிந்தன், எப்பயுமே எஸ்எஸ் கார் செய்யறதுனால வந்து லோ பட்ஜெட் கார் தான் செய்வோம். என்னென்ன நம்மள்ட்ட இருக்கிற வசதியாக தான் லோ பட்ஜெட் கார் தான் செய்யுது. புது கார்கள் செய்யுது குறைவுங்க. இலக்கியத்தை எல்லோருன்னு சொல்லுவோம். அதுக்கு மாதிரி இந்த மாதிரி தான் கார்கள் நிச்சயமாக விலைகள் வந்து முன்ன பின்ன ஆக்கி தரலாம். கே நம்பருக்கு 23 லட்சம் ரூபாவும், இந்த கே நம்பர் நீல கலர் காருக்கு 23 லட்சம் ரூபாவும், இந்த ஜேடி 7492க்கு 20,50,000. 20,50,000. அதை விட ஆட்டோ மாதிரி ஓடிக்கொள்ளலாம். ஒரு குறைஞ்ச விலையில் ஏசி எல்லாம் இருக்குது. அதை விட ஒரு டாட்டா நானோனும் இருக்குது. அதுவும் ஒரு 16 லட்சம். என்ன? ஆமாங்க, அது ஆரம்ப விலையை 16 ரூபா சொல்கிறோம். வாங்க விலைகள் வந்து பொறுத்தரலாம். கார் கண்டிஷனாக இருக்குது. புதுக்கெல்லாம் நல்லாவே இருக்குது. டயர் எல்லாம் புது டயர்களோட இருக்குது. எல்லாம் இப்போ வந்து ஊவர்கள் பிக்னிங்கள் ஓடக்கூடிய மாதிரி இருக்குமே. ஆமாம், என்னுடைய பார்வையாளர்களே, இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஒரு இதர வருமானம் வேணும் அப்படின்னு. நம்ம என்ன தொழில் செஞ்சாலுமே எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் இருந்தால் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், வீட்டு தோட்டமாக செய்கிறவங்க இருக்காங்க. வீட்டில் ஏதாவது சின்ன மரக்கறி போட்டாலும் கூட இந்த மரக்கறி காசு அது மீயும் அப்படின்ற மாதிரி சின்ன விலைக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு நீங்கள் பிக்மியை போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த பிக்மிலையும் 4 பணம் வருமானம் வரும். வள்ளுவர் சொல்லுவார் என்னன்னா வந்து, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லைன்னு. எப்பயும் பைசா தாங்க முக்கியம். வாழ்க்கையில் பைசா முக்கியம். அது சம்பாதிக்கிற வழிகளை நம்ம தான் தேடிக்கணும். எந்த ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு அமையாது, நாங்கள் தான் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த காருக்கு முழு விலையும் 16 லட்சம் ரூபா சொல்கிறேன். வாங்க. அதே மாதிரி 16 லட்சம். புதிய பார்வையாளர் இருப்பீங்க. அரவிந்தனுக்கு எப்பயுமே பார்வையாளர் கூட. மற்றபடி அரவிந்தன் யூடியூப் சேனலில் நிறைய என்னுடைய ரசிகர்கள் பார்க்கின்றீர்கள். அதற்கு உங்களுக்கு ஒரு முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பழைய புதுசாக வர பார்வையாளர்கள் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். எல்லாத்தின் விலைகளையும் பார்ப்போம். அதை விட ஒரு சிறிய லொரி ஒன்று நீங்கள் உங்கள் ஃபோட்டோ லொரி ஒன்று இருக்குன்றது. அது வந்து இதுக்கு விலை வந்து முழு விலையுமே 18,50 தான் சொல்கிறோம். நீங்கள் வாங்க விலையில் வந்து 18,50,000 ரூபா. புது டயர்களோட பெயிண்ட் பழங்கள் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. அதை விட 2015ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. எல்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பியா. எல்லாம் 20 லட்சத்துக்கு உட்பட்ட வாகனங்கள்லாம் கூட நிற்கி. DAA நம்பர், இங்கிலீஷ் நம்பர் தான். இதுக்கு லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்டா? என்ன 8 லட்சம் ரூபா எடுக்கலாம். அதுக்கு 8 லட்சம் எடுக்கலாமே. கையில் ஒரு 10 லட்சம் இருந்தால் கொண்டு போகலாம். 18,50,000 ரூபாய்க்கு சூப்பர் ஒரு சிறிய லோரி. இந்த ஜேவி நம்பர் சிறிய வேன் வந்து என்னம்மா என்ன விலையில் நிற்கு? ஆரம்ப விலை 35 லட்சம் ரூபா சொன்னால் 7 சீட்டர் 7 பேர் அதாவது வடிவாக உட்காந்து 7 பேர் இருக்கக்கூடியது. அதை விட சிறிய ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதை விட ஏர்போர்ட் எல்லாம் போகக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பம் லக்கேஜ் வைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். 7 சீட்
மேனுவல் கியர் தான். பெட்ரோலும் இது நல்லா பாவிக்குமா? ஆமாம், நிலவா 16 17 வரை பெட்ரோல் செய்யும். பெட்ரோல் பாவிக்கக்கூடியது. லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்டா? என்ன 17 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கலாம். 14 லட்சம் ஃபுல் பேமெண்ட். முழு விலையுமே 35 லட்ச ரூபா சொல்கிறோம். இது வந்து ஜப்பான் நாட்டு தயாரிப்பான ஒரு 7 சீட்டர் 7 பேர் போகக்கூடிய வேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முழு விலையுமே வந்து 29 லட்சத்துக்கு KF ஹையுண்டாய் ஒரு காருங்க. KF 4924. என்ன விலை ராயண்ணா? முழு விலையுமே 29 லட்சம். நீங்கள் வாங்க விலைகளை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம். அதே மாதிரி N16 கார் வந்துருக்குன்றது நிசானா? ஆமாம், நிசாண்ட N16 கார் வந்துருக்கு. இதில் ஆரம்ப விலை வந்து 45,50,000 தான் சொல்கிறோம். நீங்கள் வாங்க விலைகளை வந்து கதைக்கலாம். அதை விட பெயிண்ட் வளங்கள், டயர் வளங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்குது. கார் வந்து ஒரு HL நம்பர் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாங்க. இது இந்த உற்பத்தி ஆண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு 2003ஆம் ஆண்டு. அதை விட சில்வர் கலர் எல்லாம் பெட்ரோல்லாம் நேரம் என்ன? ஆமாம், இன்றைக்கி இருக்க கார்கள்லாம் பெட்ரோல் டீசல் கார்கள் இன்றைக்கி இந்த பட்சில் இல்லை. அதோட இந்த இங்கிலாந்து காரை என்ன மாதிரி விலை ராயண்ணா? ஏற்கனவே வர இந்த போட்டு புதிய பார்வையாளர்களுக்காக இதன் விலை வந்து கொஞ்சம் கூட தான். என்னென்னா வந்து இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. இந்த காரோட ஆரம்ப விலை 25 லட்ச ரூபா சொல்கிறோம். வாங்க வந்து பாருங்கள். 25 லட்சம். அதை விட இந்த ஜீப் கோடிஆர் 5 அப்படின்ற நீட்டு மாடல் 32 33 63 என்ற இலக்கத்தை கொண்ட ஒரு அட்டகாசமான ஜிப் ஒன்று இருக்குது. இந்த விலை வந்து 37 லட்ச ரூபா சொல்கிறோம். நீங்கள் வாங்க. இதற்கு வேறு வாகனங்களும் மாற்றி கொடுக்கப்படும். யாராவது பல ஜிப்புகள் ரசிகர்கள், ஜிப்புகள் பாவிக்கின்றவர்கள் இருந்தால் வாங்க. நல்ல ஒரிஜினல் ஜிப் இருக்குது. அதை விட நீங்கள் உங்கள்கிட்ட வேறு வாகனங்கள், ஆட்டோக்கள் இது சரி வேறு வாகனம் இருந்தால் மாற்றி கொள்ளக்கூடியதாக இருக்குமே. அதே மாதிரி ஒரு கார் ஒன்று இருக்கின்றது HD நம்பர். ஹையுண்டாய் சோனாட்டா அப்படின்ற கார். என்ன விலை என்ன இது? முழு ஆரம்ப விலை 20 லட்ச ரூபா சொல்கிறோம். வாங்க விலையை 20 லட்சம் ரூபா தானே? ஆமாம், 20 லட்ச ரூபா. இந்தியன் மஹிந்திரா 575 அப்படின்ற மாடல் 575 DI அப்படின்ற மாடல் அரவிந்தன் ஒரு நல்ல கண்டிஷனாக தான் இருக்கின்றது. இதன் ஆரம்ப விலை 18,50,000 சொல்கிறோம். நீங்கள் வாங்க விலைகளை குறைச்சி தரலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட வேறு வாகனங்கள் இருந்தால் இதுக்கு மாற்றலாம். ஆட்டோக்களாக இருக்கலாம். பின்னாடி வேறு கார்கள் இருந்தால் கூட போட்டு மாற்றலாம். உழவுக்கு நல்ல லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? 18,50,000. 12 லட்ச ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். அது 18 சொன்னால் கூட உங்கள்கிட்ட வந்து கையில் 6 லட்சம் இருந்தால் சரி. 18 லட்சம் 6 லட்சம் கையில் இருந்தால் இந்த உழவு இயந்திரம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். மஹிந்திராண்ட இந்தியண்ட அதை விட ஒரு இது மஹிந்திராண்ட ஒரு சிறிய ஜீப் உண்டா? ஜெட்டோ அப்படின்ற சின்ன குட்டி படி வந்து புது டயர்களோட அன்னைக்கு, அதாவது பிராண்ட் கண்டிஷனில் நிற்க DAE நம்பர். ஆமாங்க, DAE 57 29 2000 வரேன் பார்ப்போம். 2016ஆம் ஆண்டு பதியப்பட்ட பிராண்ட் நியூ மஹிந்திராவில் வந்து பொலேரோ இல்லை. மஹிந்திரா பொலேரோ விட கொஞ்சம் சின்னது. சின்ன கடைக்காரங்களாக இருக்கலாம், இல்லாட்டி சின்ன சின்ன தேவைகளுக்கு குறுகிய தூரமாக இருக்கலாம். தூரம் ஓட்டுறதுக்கு கூட நல்ல டீசல் வந்து அன்னளவா 30 செய்யுங்க. 30 நான் யூஸ் பண்ண எங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணது 30 செய்தானே. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் உள்ள நல்ல டீசல் வேலை செய்யக்கூடிய மஹிந்திராவில். இது கூட லீஸ் வந்து 8 லட்ச ரூபா எடுக்கலாம் லீஸ். உங்களோட பில்லை வந்து ஃபுல் பேமெண்ட் முழு விலையுமே 16,50,000. 8 லட்சம் லீசிங் எடுக்கலாம். ஒரு கையில் ஒரு 8 லட்சம் இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட கூட்டு பதிவோடு இருக்கு. உட்பதிவோடு இருக்கின்றது. உங்களுக்கு லீசிங் வசதி உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனிக்கு வந்து செய்து தரலாம். வாங்க. அதே மாதிரி லொரிகளை பார்த்தீங்க, இன்றைக்கி நிறைய வாகனங்கள் என்னது அதோட கூடுதலாக பார்த்தீங்க, ஹையுண்டாய் பார்த்தீங்க. வாங்க இன்னும் 2 வாகனம் பிடி போய் பார்ப்போம். கூடுதலாக எல்லோரும் மாருதி கார் தேடிக்கொண்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கூட மாருதி கார் அதை விட டாட்டா நானோன்னு எல்லாம் குறைஞ்ச விலையில் இருக்குது. அதை விட இது டாட்டாண்டா DAB நம்பர். டாட்டாட செனன் லைட் அப்படின்ற 2015ஆம் ஆண்டு பதியப்பட்ட DAB 6880. இதுக்கு அன்னளவாக ஃபினான்ஸ் லீசிங் வந்து 22 லட்ச ரூபா எடுக்கலாம். முழு விலையுமே இதுக்கு வந்து நான் 31 லட்சம் தான் சொல்கிறோம். விலைகளை குறைக்கலாம். 31 லட்சம் மண்டைக்கு நீங்கள் ஒரு கையில் ஒரு 8-9 லட்சம் இருந்தாலே எடுக்கக்கூடியதாக இருக்குது. மீதி லீசிங் போடலாம். வாகனத்தில் ஒரு குறையும் இல்லை. எல்லாம் புது டயர்கள் பெயிண்டுகளோட இருக்குது. இது வந்து அரை பாடி தான். இது புல் பாடி இல்லை. என்ன ராயண்ணா? ஆமாங்க, பாடி கொஞ்சம் ஹெவியாக ஓடுறதுக்கு பாறை வேலை செய்வது கூடுதலாக கட்டிடம் நிர்மாணிக்கிறவங்களுக்கு வந்து மேசன் பாஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல உகந்தது. கூடுதலாக டாட்டா வாகனம் கொஞ்சம் ஹெவியான வாகனம் தான். மேலே பகுதிகள் லோட்டுகள் ஓடக்கூடிய வாகனம்.
இருக்குது. கேடிஹெச் வந்து 2005ஆம் ஆண்டு உற்பத்தி வருடம், 2013ஆம் ஆண்டு பதியப்பட்ட 1,30,000 கிலோமீட்டர் ஓடிய கேடிஹெச் 5 ஃபேன் ஒன்று இருக்குது. இதன் ஆரம்ப விலை 1,85,00,000 சொல்கிறோம். 1 கோடி லீசிங் எடுக்கலாம் என்னடா? ஆமாங்க, 1 கோடி கிட்ட லீசிங் எடுக்கலாம். ஒரு 85 லட்சம் கையில் இருந்தால் நீங்கள் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையெல்லாம் ராயன் என்ற நம்பர் நான் டிஸ்பிளேயில் போடுவேன். நீங்கள் தெளிவான இல்லை வாகனம் பற்றிய விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உள்பக்கங்களும் பார்ப்போம் கூடுதலாக. இது முதல்ல ஏற்கனவே போட்டு நாங்கள் பார்க்காத ஆக்களுக்காக இந்த வீடியோ பாருங்க. உள்ளுக்கு எல்லாம் ஒரு பிராண்டிங் கண்டிஷன்லாம் இருக்குது. வாகனம் வந்து க்ளீனான முறையில் இருக்குது. அதை விட ஒரு கை பாவனையில் நின்ற வாகனம் தான் இப்போ ராயனை எடுத்திருக்கிறார் இப்போ விற்பனைக்காக. ஆட்டோ கியர், அதை விட ஃபுல் ஆப்ஷன். 10 பேர் இருக்கலாம் என்ன ராயனை? 12 பேர் உட்காந்து போகலாம். அதை விட லக்கேஜ் எல்லாம் வைக்கக்கூடிய ஏவோட்ட ஓட்டங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். கூடுதலாக இப்போ இனி வரும் காலங்களில் கூட இப்போ இனி ஏவோட்ட ஓட்டம் தான் கூட வரும். இது இந்த விலை வந்து 1,85,00,000. ஆமாங்க, கேடிஹெச்சில் வந்து 2005ஆம் ஆண்டு உற்பத்தி வருடமும் 2013ஆம் ஆண்டு பதியப்பட்ட கேடிஹெச்சின் விலை 1,85,00,000 சொல்கிறோம். நாங்கள் சொன்னதுக்கு அது இல்லை. நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு மனசுக்கு பிடிச்சா விலையை குறைக்கலாம். அதே மாதிரி கூடுதலான ஒரு டொயோட்டாட வந்து FD35 அப்படின்ற மண் அள்ளுகின்ற ஒரு குட்டி இயந்திரம் பெக்கோ அப்படின்றது. டொயோட்டா என்ன விலை ராயன்? இது முழு விலையுமே வந்து நாங்கள் 16 ரூபா தான் சொல்கிறோம். நீங்கள் வாங்க, உங்களுக்கு இதுக்கு வேண்டிய வாகனங்கள் மாற்றி தரலாம். இது மண் யார்ட் வச்சுருக்கவங்களும் ரொம்ப உகந்தது. இதில் உயரம் வந்து 2 அடி உயரமும் 4 அடி நீட்டமும் கொண்ட அந்த பக்கம் இருக்கின்றது. இது வந்து மண் அள்ளுறது அப்படின்றது. அதை விட கட்டிட வேலைகள் கூடுதலாக யார்ட் வச்சுக்கிற வரைக்கும் பொருத்தமாக இருக்குமா? நிச்சயமாக. அது மாதிரி யாரும் இருந்தால் பாருங்கள். அதே மாதிரி பழைய கார் ஒன்று இருக்குது, AE டொயோட்டா கொர்லா அப்படின்ற கம்பெனி. டொயோட்டா கொர்லால 7 சரி நல்ல கண்டிஷன். 7 சரியில் நல்ல கண்டிஷனில் நீங்கள் பழமாக இருக்கலாம், உங்களுக்கு இன்ஜினாக இருக்கலாம். நல்ல கண்டிஷனாக இருக்குது. எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. இது என்ன விலை ராயன்? 50 தான் சொல்கிறோம். நீங்கள் வாங்க. 13,50,000. கூடுதலான காரெல்லாம் குறைஞ்ச விலை. இதுன்ற விலை வந்து 13,50,000. லீசிங் எடுக்கல, ரெடி காசு தானே. ஜெம்மத்துக்கும் லீசிங் தர மாட்டாங்க. என்னுடைய பார்வையெல்லாம் 1978 79 வந்து லீசிங் கம்பெனி போன பக்கம் டயர் எல்லாம் புது டயர்களோட இருக்குது. அதை விட இதொன்று 16 லட்சம் ரூபா இந்த மிஷின் ஒன்று இருக்குது. அதை விட இது 6 லட்சம் ரூபா சிறிய ஆட்டோ ஒன்று நிற்கும், 3 சில்லா காருன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அதை விட இன்னும் ஒரு JCB ஒன்று இருக்குது. அதை இந்த விலையும் பார்ப்போம். இது வந்து மிக்சியோட இவற்ற ராயன் 30 அப்படின்ற மாடல். இது மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த யார்ட் வேலைக்கு இதுதான் செஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ வேலை வாங்கி கொண்டு இருக்கோம். இதே விற்கிறது இருக்குது. என்ன விலை ராயன்? இது வந்து உங்களுக்கு 18,50,000 தரலாம். அது போயிடுங்க. அந்த பக்கு இருக்குது பாருங்க. இவ்வளோ பெரிய குழியை இதுதான் நோண்டிச்சு. 18,50,000 ராயன் யார்ட்லான் இந்த வேலை நடக்கி இவர் வந்து யார்ட் பெருப்பிச்சு கொண்டு இருக்கிறோம். அதுக்காக இது வந்து கண்டியிலேருந்து கொண்டவர் தன் வேலை முடிஞ்சிட்டது. இது இப்போ தற்சமயம் கொடுக்குறதுக்காக வச்சுக்கிறார். இதுகளுக்கு லீசிங் எடுக்கலாமா ராயன்? இதுகளுக்கெல்லாம் ஜெம்மத்துக்கு லீசிங் தர மாட்டாங்க பார்வையாளர்களே. இதெல்லாம் முதல் நம்பர் வாகனங்களே. இல்லை அப்படி இல்லைங்க. இதுக்கு வந்து லீசிங் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஹெவி வெஹிக்கிள் இதுகளுக்கு லீசிங் எடுக்க முடியாது. பழைய வாகனங்களுக்கு லீஸ் தர மாட்டாங்க. இதுன்ற விலை என்ன சொன்னீங்க? ஃபுல் டைம் 1,50,000. இதுக்கும் வேண்டிய வாகனங்கள் போட்டு மாற்றலாம். போட்டு மாற்றலாம். வேறு வாகனம் இருந்தாலும் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விட கூடுதலாக எல்லா வாகனங்கள் இந்த விலையிலும் பார்த்துட்டு இது பற்றி மேலதிக தகவலுக்கு நான் SS கார்சல் இதுவால் இவற்றை நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தனைக்கு.